மக்களுக்காக வேலை செய்யணும், மக்கள் பணியை சிறப்பா செய்யணும். அந்த மாதிரி ஆட்களை சட்டமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுங்க. ஏன்னா, திருட்டுத்தனம் பண்றவனுங்க, ஊழல்தனம் பண்றவனுங்க, ரவுடித்தனம் பண்றவனுங்க எல்லாம் இந்த மக்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவங்க ரவுடித்தனத்தை எங்க பண்ணணும்னு தெரியாம சட்டசபையில வந்து ரவுடித்தனத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு, சட்டசபையை இன்னைக்கு பல கோடி மக்கள் லைவ்ல பாக்குறாங்க. நம்ம பண்ற எல்லா செயல்களையுமே இன்னைக்கு வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பண்ற அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரியாமையே சட்டசபையில இன்னைக்கு வந்து திமுகவோட எம்எல்ஏக்கள் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே இவங்க இந்த அளவுக்கான ஆட்டத்தை ஆடுறானுங்க, ரவுடிசம் பண்றானுங்கன்னா இதுக்கு முன்னாடி சட்டசபை நேரலையிலே வரல. அப்ப இவனுங்க எந்த அளவுக்கு இவனுங்க இந்த சட்டசபையை ஆடி இருப்பானுங்க, எந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணியிருப்பாங்க.